ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி நம்ம இந்த ஒரு விஷயத்தில் எதையுமே ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது தவறு கிடையாது. அதை நம்ம எவ்வளோ ஒரு நேரத்தில் எப்படி எடுக்கிறோங்கிறது தான் நம்மளுக்கு அது ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ தான் நான் யோசித்தேன், சரி இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஒரு இதாக செய்கிறது தான் நம்மளுக்கு முக்கியம். அந்த பொறுமை நம்மளுக்கு எப்போயா இருந்தாலும் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நாள் ஆக ஆக எனக்கு கொஞ்சம் மனசுக்கு இதாக இருந்துச்சு. சரி நம்ம என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் நான் முயற்சி பண்ணிட்டு தான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவே என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. இது மாதிரி என்னை மன்னிச்சிரு செல்வா அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா நீங்கள் இப்படி மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னோடனே, இல்லை நீ அன்றைக்கி என்கிட்ட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் சரி மற்ற விஷயத்துக்கும் என்கிட்ட உதவி கேட்டேன். ஆனால் என்னால் ஒரு அம்மாவாக இருந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியலை அப்படின்னோடனே, அதுக்கு உங்கள் அண்ணன் தான் காரணம் அப்படின்னோடனே, உங்கள் அண்ணன் முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி அவனுக்கு எதுவும் நீ கொடுத்துக்கிட்டு இருக்காது தேவையில்லாமல் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னோடனே, விடுங்கம்மா, நான் அதெல்லாம் எதையுமே நான் தப்பாக நினச்சிக்கல. ஏன் அப்படின்னா, உங்கள் சூழ்நிலை அதை நான் நீங்கள் கொடுக்கல பண்ணலைன்னெலாம் சொல்லி உங்களை நான் தவறாக நினைக்க முடியாது. ஏன்னா எனக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா அண்ணன் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாமே அவன் பார்த்துருக்கான், கடன் வாங்கி பார்த்துருக்காங்கிறப்போ, இப்போ இன்றைக்கி அவன் கடனில் இருக்கிறாங்கிறப்போ நீங்கள் எனக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அவன் என்ன நினைப்பான், என்னடா நம்ம எல்லாமே பண்ணோம், அண்ணியும் தப்பாக நினச்சிக்குவாங்க, அதனால் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணலை, நகை கொடுக்கல அப்படின்லாம் சொல்லிவிட்டு நான் எதிர்பார்க்க மாட்டேன். அவனுக்கு நீங்கள் கேட்டு கொடுக்கலன்னா தாம்மா அது தப்பு அப்படின்னோடனே, அந்த ஒரு சூழ்நிலைக்கு தான் அப்போ நான் எதுவுமே இது பண்ணலைப்பா அப்படின்னோடனே, விடுங்கம்மா அதெல்லாம் நான் யோசிக்கலை. யாராச்சும் ஒருத்தவங்க அப்பா தான் உதவி பண்ணார், அப்பாவும் நீங்களும் யாராச்சும் ஒருத்தர் எனக்கு இது பண்ண வச்சு தானே இந்த அளவுக்கு நான் இது பண்ணேன். அதனால் அதெல்லாம் நான் ஒரு விஷயமா எடுத்துக்கலாமா, நீ அங்கே அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் மனசு இதாக இருந்துச்சு. சரி அம்மா அந்த மாதிரி மன்னிப்பு கேட்டாங்கன்னப்போ எதுக்கு இவங்க அப்படி பண்ணாங்கன்னு நான் அப்புறம் தான் அப்பா கிட்டே கூப்பிட்டு பேசினேன். ஏன்ப்பா அம்மா திடீர்னு இந்த மாதிரி பேசுனாங்கன்னொன்னே, இல்லை நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அம்மா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு காசு கொஞ்சம் பத்தலைப்பா, அதனால் அண்ணன்கிட்ட போய் கேட்டதுக்கு அவன் எதை பேசியிருக்கான் போல இருக்கு அம்மாவை. அப்போ நான் தான் அதை கேட்டுகிட்டு இருந்தேன். அவன் பேசினது கேட்டுகிட்டு இருந்துட்டு தான் நான் அதுக்கப்புறம் என் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்து ஒரு 10,000 அவன் செலவுக்காக கொடுத்தேன். அப்போ தான் நான் சொன்னேன், இது மாதிரி அன்றைக்கி நீ செல்வாவுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு அன்றைக்கி அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தேன்னா அவன்கிட்ட நீ தாராளமாக போய் நீ 10,000 இல்லை 20,000 கேட்டால் கூட அவன் கொடுப்பான். அது மாதிரி பையன் அவன் அவன் பெரிய பையன் மாதிரி இருக்க மாட்டான். அவன் கணக்கு வாக்கு செலவு பண்ணுறவன் கிடையாது. அவன் உனக்கு எனக்கெல்லாம் அந்த மாதிரி பையன் கிடைக்கிறதுக்கு நம்ம தான் கொடுத்து வச்சுருக்கணும். நீ அவனை பற்றி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அம்மாவை பேசிட்டேன்ப்பா, பணத்தை கொடுத்துட்டு பேசினேன். அதனால தான் அவள் உங்ககிட்ட சாரி கேட்டிருப்பா போல இருக்கு, மன்னிப்பு கேட்டிருப்பா. அவளுக்கும் மனசுக்குள்ளே இருந்துச்சு, நம்ம இது மாதிரி நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் அம்மா என்கிட்ட இது மாதிரி கேட்டதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா சரி வீட்டிலே இருக்காங்க, நம்ம கடைக்கு அழைச்சிட்டு போனால் அவங்களும் ஏதாச்சும் ஒரு இது பண்ணுவாங்க, அவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குங்கிறனால வர்றீங்களாம்மா கடைக்கு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அவங்க எப்போனா நான் கூப்பிட்றதா இருப்பேன் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல இருக்குது. இதனால நான் கூப்பிட்லன்ட்டு தான் அவங்க அது ஒரு மனசுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு கவலை இருந்திருக்கும் போல, நம்ம பையன் ஒரு நாள் கூட கடைக்கு வான்னு கூப்பிடலையே அப்படின்ட்டு. அப்புறம் நான் போய் கூப்பிட்டோன்னா அம்மா உடனே நான் வர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. சொன்னோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி மனசுக்கு இதாக இருந்துச்சு. பார்த்துக்கலாம், நம்ம என்ன ஒரு இதில் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்குது என்னங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நான் இருந்தேன். சரி ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் கொஞ்சம் சந்தோஷமாக தான் நம்மளுக்கு நாட்கள் போயிட்டுருந்துச்சு. ஏன்னா அம்மாவும் கடைக்கு வரதுனால
ஏதாச்சும் ஒரு வேலைன்னா கூட நான் அம்மா வந்து கடையில் விட்டுட்டு, ஏன்னா நம்ம வந்து வேலை பார்க்குற ஆளுங்களையும் ஃபுல்லாக நம்பிட முடியாது காசு விஷயத்தில். ஆனால் அம்மா வந்து அவங்க இருக்கிறதுனால கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்கிறதுக்கும் அவங்க வந்து நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து ஓரளவு அவங்க இது பண்ணிக்கிட்டோம். சரி பார்த்துக்கலாம், ஒரு சில விஷயத்த நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம செஞ்சாகணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அம்மா வந்து கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தாங்க எனக்கு கடைக்கு வந்து. அதுக்கப்புறம் அப்பாவும் இருந்தார் போகலாம். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து எதையுமே வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது தவறு கிடையாது. அதை நம்ம எவ்வளோ ஒரு நேரத்தில் எப்படி எடுக்கிறோங்கிறது தான் நம்மளுக்கு அது ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ தான் நான் யோசித்தேன், சரி இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஒரு இதாக செய்கிறது தான் நம்மளுக்கு முக்கியம். அந்த பொறுமை வந்து நம்மளுக்கு எப்போயா இருந்தாலும் வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் நாள் ஆக ஆக எனக்கு வந்து கொஞ்சம் மனசுக்கு வந்து இதாக இருந்துச்சு. சரி நம்ம என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் நான் வந்து முயற்சி பண்ணிட்டு தான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. இது மாதிரி வந்து என்னை மன்னிச்சிரு செல்வா அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா நீங்கள் இப்படி மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னோடனே, இல்லை நீ அன்றைக்கி என்கிட்ட வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் சரி மற்ற விஷயத்துக்கும் என்கிட்ட உதவி கேட்டேன். ஆனால் என்னால் வந்து ஒரு அம்மாவாக இருந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியலை அப்படின்னோடனே, அதுக்கு வந்து உங்கள் அண்ணன் தான் காரணம் அப்படின்னோடனே, உங்கள் அண்ணன் வந்து முன்னாடியே வந்து என்கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி அவனுக்கு எதுவும் நீ கொடுத்துக்கிட்டு இருக்காது தேவையில்லாமல் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னோடனே, விடுங்கம்மா நான் அதெல்லாம் வந்து எதையுமே நான் தப்பாக நினச்சிக்கல. ஏன் அப்படின்னா உங்கள் சூழ்நிலை, அதை நான் வந்து நீங்கள் கொடுக்கல பண்ணலைன்னுலாம் சொல்லி உங்களை நான் தவறாக நினைக்க முடியாது. ஏன்னா எனக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா அண்ணன் வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாமே வந்து அவன் பார்த்துருக்கான், கடன் வாங்கி பார்த்துருக்காங்கிறப்போ, இப்போ இன்றைக்கி அவன் கடனில் இருக்கிறாங்கிறப்போ நீங்கள் வந்து எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவன் என்ன நினைப்பான், என்னடா நம்ம எல்லாமே பண்ணோம் அண்ணியும் தப்பாக நினச்சிக்குவாங்க, அதனால் நீங்கள் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலை, நகை கொடுக்கல அப்படின்லாம் சொல்லிவிட்டு நான் எதிர்பார்க்க மாட்டேன். அவனுக்கு நீங்கள் கேட்டு கொடுக்கலன்னா தாம்மா அது தப்பு அப்படின்னோடனே, அந்த ஒரு சூழ்நிலைக்கு தான் அப்போ நான் வந்து எதுவுமே வந்து இது பண்ணலைப்பா அப்படின்னோடனே, விடுங்கம்மா அதெல்லாம் நான் யோசிக்கலை. யாராச்சும் ஒருத்தவங்க அப்பா தான் உதவி பண்ணார், அப்பாவும் நீங்களும் யாராச்சும் ஒருத்தர் எனக்கு இது பண்ண வச்சு தானே இந்த அளவுக்கு நான் இது பண்ணேன். அதனால் அதெல்லாம் நான் வந்து ஒரு விஷயமா எடுத்துக்கலம்மா, நீ அங்கே அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் மனசு வந்து இதாக இருந்துச்சு. சரி அம்மா அந்த மாதிரி மன்னிப்பு கேட்டாங்கன்னப்போ எதுக்கு இவங்க அப்படி பண்ணாங்கன்னொன்னே, நான் அப்புறம் தான் அப்பா கிட்ட கூப்பிட்டு பேசினேன். ஏன்ப்பா அம்மா திடீர்னு இந்த மாதிரி வந்து பேசுனாங்கன்னொன்னே, இல்லை நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து அம்மா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வந்து காசு கொஞ்சம் பத்தலைப்பா, அதனால அண்ணன்கிட்ட போய் கேட்டதுக்கு அவன் ஏதோ பேசியிருக்கான் போல இருக்கு அம்மாவை. அப்போ நான் தான் வந்து அதை கேட்டுகிட்டு இருந்தேன். அவன் பேசினதை கேட்டுகிட்டு இருந்துட்டு தான் நான் அதுக்கப்புறம் என் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்து ஒரு 10,000 வந்து அவன் செலவுக்காக கொடுத்தேன். அப்போ தான் நான் சொன்னேன், இது மாதிரி அன்றைக்கி வந்து நீ செல்வாவுக்கு வந்து உதவி செய்ய மாட்டேன்னு அன்றைக்கி அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தேன்னா அவன்கிட்ட நீங்கள் தாராளமாக போய் நீ 10,000 இல்லை 20,000 கேட்டால் கூட அவன் கொடுப்பான். அது மாதிரி பையன் அவன் வந்து அவன் பெரிய பையன் மாதிரி இருக்க மாட்டான். அவன் கணக்கு வாக்கு செலவு பண்ணுறவன் கிடையாது. அவன் உனக்கு எனக்கெல்லாம் அந்த மாதிரி பையன் வந்து கிடைக்கிறதுக்கு நம்ம தான் கொடுத்து வச்சுருக்கணும். நீ அவனை பற்றி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அம்மாவை பேசிட்டேன்ப்பா, பணத்தை கொடுத்துட்டு பேசினேன். அதனால தான் வந்து அவள் வந்து உங்ககிட்ட சாரி கேட்டிருப்பா போல இருக்கு, மன்னிப்பு கேட்டிருப்பா. அவளுக்கும் மனசுக்குள்ளே இருந்துச்சு, நம்ம வந்து இது மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் வந்து அம்மா வந்து என்கிட்ட இது மாதிரி கேட்டதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து சரி வீட்டிலே இருக்காங்க, நம்ம கடைக்கு அழைச்சிட்டு போனால் அவங்களும் ஏதாச்சும் ஒரு இது பண்ணுவாங்க, அவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குங்கிறதுனால வர்றீங்களாம்மா கடைக்கு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அவங்க எப்போனா நான் கூப்பிட்றதா இருப்பேன் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல இருக்குது. இதனால நான் கூப்பிட்லன்ட்டு தான் அவங்க அது ஒரு மனசுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு கவலை இருந்திருக்கும் போல, நம்ம ஏன் ஒரு நாள் கூட கடைக்கு வான்னு கூப்பிடலையே அப்படின்ட்டு. அப்புறம் நான் போய் கூப்பிட்டோன்னே அம்மா உடனே வந்து நான் வர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. சொன்னோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி மனசுக்கு இதாக இருந்துச்சு. பார்த்துக்கலாம், நம்ம வந்து என்ன ஒரு இதில் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே
அதுக்கப்புறம் என்ன நடக்குது என்னங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் வந்து நான் இருந்தேன். சரி ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் சந்தோஷமா தான் நம்மளுக்கு வந்து நாட்கள் வந்து போயிட்டுருந்துச்சு. ஏன்னா அம்மாவும் கடைக்கு வரதுனால, ஏதாச்சும் ஒரு வேலைன்னா கூட நான் அம்மாவ வந்து கடையில விட்டுட்டு ஏன்னா நம்ம வந்து வேலை பார்க்குற ஆளுங்களையும் ஃபுல்லா நம்பிற முடியாது காசு விஷயத்துல. ஆனா அம்மா வந்து அவங்க இருக்கிறதுனால கொஞ்சம் கரெக்ட்டா இருக்குங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்றதுக்கும், அவங்க வந்து நம்மளுக்கு இது பண்றதுக்கும் நெறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால, நான் வந்து ஓரளவு அவங்க இது பண்ணிட்டோம். சரி பார்த்துக்கலாம். ஒரு சில விஷயத்த நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா தான் நம்ம செஞ்சாகணும் அப்படிங்கிறதுனால, நான் வந்து அம்மா வந்து கொஞ்சம் ஹெல்ப்பா இருந்தாங்க எனக்கு கடைக்கு வந்து. அதுக்கப்புறம் அப்பாவும் இருந்தாரு.